கதையின் பெயர் சின்ன சிங்கமும் பெரிய பாம்பும். ஒரு வனத்தில் சின்ன சிங்கு ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தன்னுடைய அம்மாவுடன் வனம் முழுவதும் சுற்றி கொண்டு விளையாடும். ஆனால் அந்த சின்ன சிங்கு மிகவும் கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது உண்மையான சிங்கத்தைப் போல தைரியமாக இல்லை. ஒரு நாள் சின்ன சிங்கு தனியாக ஒரு பெரிய குன்றை கடக்கச் சென்றது. அங்கே அது ஒரு பெரிய பாம்பை பார்த்தது. அந்த பாம்பு சின்ன சிங்கை பார்த்து, சிங்கு ராஜா, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டது. சின்ன சிங்கு பதறியபடி, நான் ஒரு ராஜா இல்லை, நான் தைரியமாக இல்லை, எல்லாரும் என்னை சிரிக்கிறார்கள் என்றது. பாம்பு சிரித்தது. நீ ஒரு ராஜாவாக பிறந்தவன், ஆனால் தைரியம் பெற நீ உன்னுடைய மனதை நம்ப வேண்டும். நான் உன்னை சோதிக்க விரும்புகிறேன். மறுநாள் இந்த குன்றின் மேல் உள்ள பழங்களை நான் சாப்பிட வருவேன். அதற்குள் நீ தைரியமாக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள் என்றது. அன்றிரவே சின்ன சிங்கு தன் தைரியத்தை பற்றி எண்ணியது. அது தன் அம்மாவிடம் பேசினது, மற்ற விலங்குகளிடம் தோழமை கொண்டது மற்றும் இரவு முழுவதும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டது. மறுநாள் பாம்பு மீண்டும் வந்தது. ஆனால் இந்த முறை சின்ன சிங்கு பஞ்சம் ஏதுமின்றி தைரியமாக பாம்பின் முன்னால் நின்றது. நான் சிங்கராஜா, நான் வலிமையானவன் என்று சிங்கு முழங்கியது. பாம்பு சிரித்து, நீ தைரியத்தை உண்மையில் கற்றுக்கொண்டாய். இப்போது முழு வனத்துக்கும் நீ ராஜா என்று கூறி மறைந்தது. அன்றிலிருந்து சின்ன சிங்கு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தது. வனத்தின் எல்லா விலங்குகளும் அதனை மிகவும் நேசித்தனர். கதை முடிவு: எந்த ஒரு பயம் இருந்தாலும் அதை தைரியத்தால் தாண்டினால் நம் உண்மையான திறமைகளை அடையலாம் என்பது சின்ன சிங்கின் வாழ்க்கையால் உணரப்பட்டது. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் முயிஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.